எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கும் மெய்ப்பனின் சத்தம் என்ன, நம்மளை படைத்தவர் நம்மளோட என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம நிதானமாக கேட்போம். நம்ம கேட்டுட்ட பிறகு கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைன் அப்படின்னா நான் அவருடைய ஆடாக நான் இருக்கிறேனா அப்படின்றத நம்ம சோதித்து உணர்ந்து கொள்வோம். அப்போது நான் ஒரு ஆடாக இருக்கிறேன் அப்படின்னா என்னோடய மெய்ப்பன் நான் சொல்லும் போது அந்த ஆடு வந்து சொல்கிறபடி கேட்டு அந்த வழியில் நடந்தால் அந்த ஆட்டுக்கு நல்லது. அப்போ அந்த ஆடு வந்து நல்ல புல்லுள்ள இடங்களில் மேயும், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் போயிட்டு தண்ணீர் குடிக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய மெய்ப்பர் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறார் இன்னைக்கு. அவர் சொல்வதை நீங்கள் கேளுங்க. கேட்கும்போது பிழைப்பீர்கள். கேட்கும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். கேட்கும்போது நம்மளுக்கு சமாதானம் உண்டாகும். இன்றைக்கும் யோவான் 8:3-11 வரைக்கும் வாசிக்கிறேன். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, விபச்சாரத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீனா ப்ராஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீயை பிடிச்சிட்டு கொண்டு வராங்க. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். கையும் களவுமாக பிடிக்கப்பட்டா, விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தா இந்த ஸ்திரீயை நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம் இப்போ அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே நமக்கு கட்டளை இட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அப்போ லா புக் படி ஆஸ்பர்லா இவளை வந்து கல்லெறிந்து கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஜனங்க. சரியா? அப்போது அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, அப்போ அவர் நிமிர்ந்து பார்த்து என்ன சொல்கிறாரு, எல்லாரும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆஸ்பர்லா இவளை கொல்லணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஜனங்களை பார்த்து, உங்களில் யாருக்கும் நீங்கள் யாருமே பாவம் செய்யாதவங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாவம் செய்யாத ஒருத்தன் முதல்ல கல்லெறியட்டும், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கட்டும், கல்லெறிய ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை திரும்பி குனிஞ்சிக்கிறாரு. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். அப்போ அவர் இப்படி சொல்லிட்ட பிறகு யாராலையும் அவன் மேலே கல்லெறிய முடியலங்க. ஏன்னா எல்லாருமே கண்கள்னால பாவம் செய்திருக்கிறோம், வாயினால் பாவம் செய்திருக்கிறோம், நம்ம கையினால் பாவம் செய்திருக்கிறோம், கால்கள் வந்து நிறையா பாவமான இடத்துக்கு போய் நின்றுருக்கு, நம்ம இருதயம் ஹார்ட் நிறையா பாவம் செய்திருக்கு. அப்போ இதெல்லாம் உணர்ந்துட்ட பிறகு அந்த பாவியை வந்து அவங்களால அடித்து கொள்ள முடியல, அந்த விபச்சார ஸ்திரியை அடித்து கொள்ள முடியல. அப்போ என்ன ஆகுது பாருங்க, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே அப்படின்னு கேட்டார். அதற்கு அவள் ஒருவரையும் காணோம், எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நீ போய் இனி பாவம் செய்யாதுன்னு சொன்னார். நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். அப்போ நம்மளும் வந்து மற்றவங்கள ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் இருப்போம், மற்றவங்கள வந்து குற்றம் சுமத்தாமல் இருப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் சொல்கிறத கேளுங்க.